Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு under 10000 ல ஒரு சூப்பரான மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மொபைல் வந்து Moto G34 5G. இது வந்து ஒரு 5G மொபைல். இதுல வந்துட்டு under 10000 க்கு என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். இதுல வந்துட்டு Snapdragon 695 கொடுத்திருக்காங்க. under 10000 க்கு இந்த processor வந்து ரொம்ப ஒர்த்தான processor. அதுக்கு அப்புறம் 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. இது வந்து Android 14 ல ரன் ஆகுது. இதுக்கு வந்து Android 15 அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த மொபைல் பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதில் வந்துட்டு 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓசியன் க்ரீன், சார்கோல் பிளாக், ஐஸ் ப்ளூ அப்படின்னு மூணு கலர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு லெதர் பேக் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மொபைலோட திக்னஸ் வந்து 8 mm இருக்குது. அது போக 180 கிராம் வெயிட் இருக்குது. இதில் வந்து IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது வாட்டர் ப்ரொடக்ஷனுக்கு. இந்த மொபைலில் வந்து 6.5 இன்ச்சு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து HD+ டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது வந்து பஞ்ச் கோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு டிஸ்பிளேக்காக பேண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 12 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. வித் சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது போக 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃபிக்காக 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 4GB RAM 128 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 11,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே இது நீங்கள் வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 12,000 வாங்கிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா 1000 போட்டால் போதும், நீங்கள் 8GB RAM வாங்கிக்கலாம். ஸ்டோரேஜுக்காக UFS 2.2 கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 14 ல ரன் ஆகுது. இது வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. இதில் வந்துட்டு Snapdragon 695 கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 6nm ப்ராசஸர். இதோட AnTuTu ஸ்கோர் கிட்டத்தட்ட 5 lakhs இருக்குது. இதில் வந்துட்டு 13 5G பேண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. வித் டால்பி ஆட்டம்ஸோட கொடுத்துருக்காங்க. அது போக நீங்கள் வந்து மைக்ரோ SD போட்டுக்கலாம், அதாவது மெமரி கார்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 3 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் Android 15 அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பேட்டரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் உள்ள நெகட்டிவ் என்னென்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம், ஆனால் வெறும் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காரு. எதுவுமே குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது மொபைல். நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்க, கேமுக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொபைலை வாங்கலாம். இதில் வந்துட்டு Snapdragon 695 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேமிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் under 10,000 ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கலாம். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நம்ம வாட்ஸ்அப் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.